வணக்கம் தமிழல். வணக்கம் அண்ணா. இன்னைக்கு ஒரே பட்ஜெட்டு. ஆமாண்ணா. புதிய முதலமைச்சர், புதிய பட்ஜெட்டு, புதிய அரசு, புது பட்ஜெட்டு, நிறைய அறிவிப்புகள்லாம் வந்திருக்குமே. ஆமாம், பயங்கரமாக வந்துச்சு. காலையிலேருந்து அதான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். மக்கள்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இந்த பட்ஜெட் எப்படி வரும்னு சொல்லிட்டு. ஆமாம், எனக்கு ஒரே ஒரு ஆசை தான். பட்ஜெட்டை நம்ம நிதியமைச்சர் படித்தாரு. ஆமாம், அந்த பேப்பரை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. 2.5 மணி நேரம் படிச்சிருக்காரு. ஆமாம், திக்கி திணறி. அது எனக்கு என்னன்னா, அது தங்கிலீஷில் எழுதியிருக்கா இல்லை இங்கிலீஷில் எழுதியிருக்கா இல்லை தமிழில் எழுதியிருக்கா, ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டார் அதை பார்த்து படிக்க? சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குது, கேட்டவங்களுக்கு பார்த்தவங்களுக்கு. அதை பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவர் பட்ட கஷ்டத்தை விட அதை படிக்கிறதுக்கு அவர் பட்ட கஷ்டத்தை பார்க்கும்போது தான் நமக்கு வந்து இதுதான் அதிகமாக தயார் பண்ணி இரவும் பகலமாக உட்காந்து தயார் பண்ணியிருப்பார் போல. அதான் தூள்பட்டில் சொல்லுவாங்களா, இதை தான் நைட்லாம் உட்காந்து ஓட்டிகிட்டு இருந்தானே, அந்த மாதிரி ஆகிப்போச்சு கடைசியில். அப்படி கஷ்டப்பட்டும் பெருசாக எதுவும் திட்டங்கள் இருக்கிற மாதிரி எதுவும் தெரியலீங்களே. அதான் இப்போ பழைய திட்டங்களுக்கு பேர் மாற்றிருக்காங்க. எப்படி வந்து இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் எது எடுத்தாலும் கருணாநிதி பேர் வைப்பாங்க, அந்த மாதிரி வந்து இங்கே எது எடுத்தாலும் வந்து விஜய்க்கு வெற்றின்னு வந்து பேர் வைக்க தமிழில் அர்த்தம். ஆமாம், அதுதான் வந்து எல்லாத்துக்கும் போர்டு மொத்தத்துக்கும் அந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பேரை போட்டு ரீப்ளேஸ் பண்ணால் எக்ஸல் வேர்ட்லலாம் அதுவே ரீப்ளேஸ் ஆகிடும். அது மாதிரி ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. திட்டம் வெற்றி அடைதோ இல்லையோ, திட்டத்துக்கு பேர்லனாச்சும் வெற்றி இருக்கட்டும்ட்டு வெற்றி வச்சுட்டாங்க. அதான், அது காலப்போக்கில் தான் தெரியும். திட்டத்தை முதல்ல அவங்க செயல்படுத்திட்டோம். இப்போதைக்கு வாய்மொழியாக இருக்குது, அதை வந்து செயல்படுத்திட்டோம். இப்போது நம்ம முதல்வர் சொல்கிற மாதிரி கம்மிங் டு த பாயிண்ட்டு, நம்ம மேட்ருக்கு வருவோம். இப்போ இந்த இதில் குறிப்பாக முதல்ல வந்து கல்வி தான் அத்தியாவசியமானது. இந்த பள்ளி கல்வித்துறைக்கு வந்து போன முறை ஒதுக்குனதை விட ஒரு 2240 கோடி இந்த முறை குறைவாக ஒதுக்கியிருக்காங்க. இப்போ கல்வி அந்த வளர்ச்சி இதை பற்றியே பேசுகிற இந்த அரசு குறைவாக பட்ஜெட்டை ஒதுக்கி எப்படி அதை செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து அரசு பள்ளியில் வந்து மாணவர்கள் அதிகமாக வந்து சேரல, ஏன்னா அது ஒரு கட்டமைப்பு வந்து குறைவாக இருக்குதுன்னு சொல்லுது. இதுக்கு இவங்க சொல்கிற ஒரு காரணம் என்னென்னா, போன முறை ஒதுக்கின பட்ஜெட்டில் இவங்க இத்தனை கோடிகளை வந்து செலவு பண்ணல, அதனால நாங்கள் இந்த முறை கம்மியாக ஒதுக்கிட்டோம்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதம்னா, போன முறை அந்த ஆட்சி சரியில்லை, அவங்க செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்லி தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. ஆமாம், இவங்க ஆட்சிக்கு வராங்க. அப்படி வர ஆட்சி ஒரு நல்ல விஷயத்த செய்யணும்னா அதுக்கு செலவு பண்ணி தானே ஆகணும், அதுக்கு பட்ஜெட் ஒதுக்கி தானே ஆகணும். நீங்கள் அதை கம்பேர் பண்ணுறதே முதல்ல தப்பு. அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இருந்த எந்த அரசுமே, அது திமுக 50 வருஷத்தில் ஒவ்வொரு வருஷமும் பள்ளிக்கல்வித்துறைக்கு மற்ற துறைக்கு கூடுதல் குறைச்சாலும் பள்ளிக்கல்வித்துறைக்கு வந்து வருஷம் கூடுதலாக தான் ஒதுக்கிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் தான் இந்த அரசு வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கே கம்மியாயிருக்கு. ஏன்னா வந்து தமிழ்நாடுங்கிறது கல்வியில் ஒரு முன்னணி மாநிலமாக இருக்கும் மற்ற இந்திய மாநிலங்களை விட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பள்ளிக்கல்வித்துறைக்கு 2500 கோடியும் உயர்கல்வித்துறைக்கு 100 கோடி ரூபாயும் குறைக்கிறாங்க. அதான் இந்த பட்ஜெட் வந்து நம்ம இந்த காலேஜில் ஸ்கூல்லலாம் வந்து ப்ராக்டிக்கல் எழுதாம வந்துட்டா பக்கத்து நோட்டை வாங்கி ஒரு 5 லைனை விட்டுட்டு 6 லைனை விட்டுட்டு ஒரு எழுதி எடுத்து போய் காட்டுவோம்ல, அது மாதிரி இந்த பட்ஜெட்டுக்கு சரி இதுக்கா கொஞ்சம் கூட போட்டுக்க, போன முறை எவ்வளோன்னு பாரு, அதில் கொஞ்சம் கூட போட்டுக்க, இதுவாக கொஞ்சம் குறைச்சிக்க அப்படிங்கிற மாதிரி குத்து மதிப்பாக குறைச்சா மாதிரி பள்ளிக்கல்வியில் வந்து ஒரு 2000 கோடியை குறைச்சிட்டாங்க. ஏன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து தனியார் பள்ளிகள்லாம் நிறைய செஞ்சுட்டு இருக்காரு. அவங்களுக்கு லஞ்சம் இல்லாமல் அவங்களுக்கு அனுமதி கொடுக்கறது, ஒரே நாள்லேயே பல பள்ளிகளுக்கு அனுமதி கொடுக்கறதுலாம் செய்கிறாங்க. அரசு பள்ளிகளுக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள்லாம் கேள்வி அனுப்பியிருந்தாங்க. அப்படிங்கும்போது அதுக்கப்புறம்னாச்சும் இவங்க பள்ளிக்கல்வித்துறைக்கு அதிகமான நிதியை ஒதுக்கி இருக்கணும், கூடுதல் கவனம் செலுத்தி இருக்கணும். ஆனால் இந்த பட்ஜெட் வந்து அது எதையும் செஞ்ச மாதிரி நமக்கு தெரியல. 2000 கோடியை கம்மியாக ஒதுக்கிட்டு அரசு பள்ளிகளில் வந்து எப்படி தரத்தை உயர்த்துவீங்க, எப்படி இந்த ஸ்மார்ட் போர்ட்லேருந்து எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு எத்தனை கோடி, 10,000 பள்ளிக்கு 139 கோடி ரூபா தான் ஒதுக்கியிருக்காங்க. ஆமாம், 139 கோடியை ஒதுக்கிட்டு ஒரு பள்ளிக்கு வந்து 1,39,000 ரூபா வருது. 10,000 பள்ளிக்கு 1,39,000 என்னத்தை கட்ட முடியும்? அந்த ஸ்கூலுக்கு ஒரு பாத்ரூம் கட்டலாம். ஏன்னா இவங்க மொத்த நிதியை கம்மியாக இருக்கிறதுனால ஒவ்வொரு ஸ்கூலுக்கான நிதியும் கம்மியாயிடுது. ஆமாம், ஏன்னா இவங்க ஒதுக்கிறதுலேயே 2000 கோடி இருக்குன்னு கம்மி. இதில் வந்து 10,000 பள்ளிக்கு வெறும் 139 கோடியை வச்சு நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் டெவலப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறது வந்து மறுபடியும் ரீல்ஸ் போட்டு ஏமாற்றி எப்படி ஆட்சி பிடிச்சாங்களோ அது மாதிரி ஒரு ஏமாற்று அந்த வேலையை போயிட்டு இப்போ மறுபடியும் சட்டமன்றத்துலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இங்கே இருக்கிற எல்லாரும் முட்டாள் கிடையாது. நீங்கள் போடுற பட்ஜெட்டை நீங்கள் உள்ளார்ந்து போட்டிருக்கணும். நீங்கள் உட்காந்து அதுக்காக வேலை செஞ்சு இப்படி சொல்கிறோமே, ஒரு 139 கோடியில் நாங்கள் வந்து 10,000 பள்ளியை வந்து இது பண்ணி மேம்படுத்திடுவோன்னு சொல்கிறோமே, பண்ண முடியுமா இல்லையா அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்னா அந்த வேலையை செஞ்சவங்களுக்கு தான் தெரியும். ஒன்று வீட்லேயாவது செஞ்சுருக்கணும், இல்லை நாட்டிலேயாவது செஞ்சுருக்கணும். ரெண்டுத்துலேயும் செய்யாதவங்க ஒரு பட்ஜெட்டை போடும்போது அது இப்படி தான் வந்து நிற்கும்.
எனக்கு இந்த பட்ஜெட்ல வந்து பள்ளி கல்வித்துறையை இந்த துறைக்கு நிதி குறைச்சிருக்காங்க. இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எந்தெந்த துறையெல்லாம் பிரச்சனையா இருக்கோ அதுலலாம் இந்த நிதியை குறைச்சிருக்காங்க. பள்ளி கல்வித்துறை இது மாதிரி தனியார் பள்ளிக்கெல்லாம் அனுமதி கொடுக்குறான்னு சொன்னோடனே அதுல நிதி குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மின்சாரம் வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு, மின் தடை இருக்கு. மின்துறைக்கு அதிகமா நிதி ஒதுக்கி அதிக மின்சாரத்தை தயாரிக்கிறதுக்கான அந்த இதெல்லாம் ஏற்பாடு செய்யணும்னு நினைச்சா அதுக்கு ஒரு 7,000 கோடி ரூபாய் நிதியை கம்மி பண்ணியிருக்காங்க. ஆமா, மின்துறைக்கு வந்து 5,350 கோடியை குறைச்சிருக்காங்க. ஏற்கனவே டிரான்ஸ்ஃபார்மர்லாம் சரியில்லை, ஃபீஸ் கேரியர் திருடு போகுது, அணில் ஏறிடுது, பல பிரச்சனை இருக்கு மின் வாரியத்தில். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாம் ஏற்கனவே போட்டதெல்லாம் டெண்டர் எல்லாம் வந்து வேண்டியவங்களுக்கு கொடுத்துட்டாங்க திமுக. அதனால வந்து தரம் இல்லாத டிரான்ஸ்ஃபார்மர்கள் இருக்கு, அதனால தான் பழுது அதிகமாக வருது. இதெல்லாம் யார் சொன்னதுன்னா திமுக, தாவேக சொல்லிச்சு. திமுக மேலே குற்றச்சாட்டாக சொன்னீங்க. அப்போ சொன்ன நீங்கள் மறுபடியும் வந்து அதில் ஒரு 5,000 கோடியை குறைச்சிங்கன்னா அந்த தரம் இல்லாத பொருளை எதை வச்சு மாற்றுவீங்க? அப்போ அந்த கேள்வி வருதுல்ல. இப்பயே தினமும் வந்து மின்வெட்டு நீங்கள் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது. உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களே வீட்டில் உட்காந்து புலம்பிகிட்டு இருக்காங்க. என்ன இது, ஏன்னா இப்படி பண்ணீங்க? அப்படியே உரிமையாக தான் கேட்குறாங்க. ஏன்னா இப்படி பண்ணுறீங்க, அவங்க தான் அப்படி பண்ணாங்க, நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்குறாங்க. இந்த பாவ மக்கள்னு தலைவர் சொல்கிறது தான். யாரை தேர்வு செய்யணும்னு தெரியாமல் இவங்களுக்கு தேர்வு செஞ்சுட்டு இவங்க மேலேயே வந்து ஐயோ அம்மான்னு வந்து வயிற்றில் வாயில் அடிச்சுக்கிறது. இந்த பட்ஜெட்டு 5,000 கோடியில் வந்து 5,000 கோடி தூக்கிட்டீங்க. தொழில் வளர்ச்சிக்கும் 1,100 கோடி ரூபா 1,700 கோடி ரூபா அளவுக்கு நிதி கம்மி பண்ணியிருக்காங்க. நீர்வளத்துறைக்கும் கம்மி பண்ணியிருக்காங்க. ஆமாம், தொழிலெல்லாம் ஆந்திராவுக்கு போதும் சொல்றாங்க, அங்கேயும் கம்மி பண்ணியிருக்காங்க. நீர்வளத்துறை நீர் வரல, பாசன திட்டங்கள் எதுவுமே இது பண்ணல, அது தூர் வாடுற பணி, இது எதெல்லாம் பிரச்சனையா இருக்கோ அந்த இதெல்லாம் இந்த அரசு வந்து நிதியை கம்மி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சு செய்யறாங்களா இல்லை தெரியாம செய்யறாங்களா அப்படிங்கிறதே தெரிய மாட்டுது. அது குத்து மதிப்பாக போட்ட கணக்கு தான். இதில் எவ்வளோ இருக்குது, அதில் 100 ரூபா குறைச்சிருக்கு, இதில் 200 டேலி பண்ணால் போதும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால வந்து ஏற்கனவே ஒரு 48,000 கோடி பற்றாக்குறையில் இருக்குது இந்த பட்ஜெட்டு. அப்போ ஏதாவது ஒன்று முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி போடு, இப்போனா எல்லாத்தையும் செய்வா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா முதல்ல ஆட்சிக்கு வர முன்னாடி வந்து வேலையில்லா பட்டதாரிகளுக்கு ஒரு 4,000 ரூபா கொடுப்போன்னு சொன்னோம். அதையும் இப்போல்லாம் செய்ய முடியாது, வந்தோடனே செய்ய முடியாத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பெண்களுக்கு ஒரு 2,500 ரூபா மாதம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதுவும் வந்து செங்கோட்டையன் அன்னைக்கு பேசும் பேட்டியில் சொன்னார், இதெல்லாம் அதிமுகலாம் அறிவிச்சதுன்னா வந்தவொடனே கொடுத்துச்சு, அதெல்லாம் இருங்க ஓரமாக இருங்க அப்புறம் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டாரு. எல்லா பஸ்ஸும் ஃப்ரீ பெண்களுக்கு. ஆமாம், கன்னியாகுமரி வரைக்கும் பயணிக்கலாம்னு சொன்னார். அதுவும் அதெல்லாம் பார்த்துக்கலாம், சொன்னதெல்லாம் செய்யணும்னு ஒன்றும் அவசியம் இல்லைங்கிற மாதிரி. அது மாதிரி பட்ஜெட்டும் சரி போட்டு விடு, முன்ன பின்ன போட்டு விடுப்பா, அப்புறம் செய்யும்போது பார்த்துக்கலாம் அந்த கணக்கில் தான் போட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து எதுவும் யோசிச்சு உள்ளாந்து உட்காந்து இதை நம்ம செய்யணும் அது செய்யணும் அப்படின்னு வந்து ஒதுக்குன மாதிரி தெரில. இப்போ கூட நான் திருமாவளவன் வந்து சமூக நீதிக்கு வந்து நன்றிலாம் தெரிவிச்சிருக்காரு. அதாவது சமூக நீதிக்கு அடிப்படையே வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான். மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துட்டு அந்த சமூகங்களுக்கு அடிப்படை தேவை என்ன, சமூக பிரதிநிதித்துவ அடிப்படையில் யார் யாருக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு பிரித்து கொடுக்கறதுக்கு தான் வந்து அந்த பணமே உதவும். நீங்கள் வந்து கணக்கெடுப்புக்கே எதுவும் ஒதுக்கலை, கணக்கு எடுக்கப்படணும்னு சொல்லலை, எடுக்க மாட்டோன்னு சொல்லலை. அப்போது சும்மா சமூக நீதினு ஒரு வார்த்தையை அங்கே உள்ளே போடணுங்கிறதுக்காக சினிமா டைலாக் மாதிரி இந்தந்த வார்த்தை இந்தந்த இப்போ செட் ப்ராப்பர்ட்டி இங்கே இருக்கணும், ஒரு ஷூட்டிங் எடுக்கணும் அப்படின்னா அதெல்லாம் செட் பண்ணி வச்சுருவாங்க. அது மாதிரி சட்டசபை ஆக்கிட்டாங்க. மற்றதுக்கெல்லாம் திட்டத்துக்கு தான் பேரை மாற்றினாங்க. இந்த துறைக்கே வந்து பேர் மாற்றினாங்க சமூக நீதி துறைன்ட்டு. பேர் மட்டும் மாற்றிட்டு பணம் ஒதுக்காம விட்டாங்க. வெறும் 17 கோடியில் வந்து எல்லாத்தையும் ஒதுக்கிறாங்க. அதில் சாதிவாரி கணக்கெடுப்பும் எடுக்கிறது இல்லை. அதை பற்றி பேசவே இல்லையே. இவங்களோட முதல் இதுவே போராட்டமே வந்து பரந்தூர் போராட்டம். பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி இந்த பட்ஜெட்டில் எதுவுமே இல்லை. இத்தனை நிலங்கள் கையகப்படுத்தியிருக்கோம், இது இந்த பட்ஜெட்டில் அதுக்காக நிதி ஒதுக்கி அதை இதுக்கு பயன்படுத்த போகிறோம், இல்லை அந்த திட்டத்தை வந்து கைவிடுறோம், இந்த மாதிரி எதுவுமே வந்து எந்த அறிவிப்புமே வந்து இதில் இல்லை. அதனால் அதுவே பெரிய ஒரு பயமாக தான் இருக்குது அந்த மக்களையும். ஏன்னா அவங்க ஒரு 1000-1500 நாட்கள் கிட்ட அவங்க போராட்டம் தொடர்ந்தது. அப்போ அவ்வளோ நாள் வந்து போராடின ஒரு மக்களையும் ஏதோ ஒரு சினிமா கவர்ச்சியை வச்சு மறுபடியும் ஏமாற்றிடுவாங்களோங்கிற ஒரு பயம் வந்து இப்போ நமக்கே வருது. இவங்க ஏமாத்தினதுல இன்னும் முக்கியமான ஒன்று மீனவ மக்கள். அவங்களுக்கு வந்துட்டு மீனவ மக்கள் தான் அதிக பேர் இவங்களுக்கு வாக்களிச்சாங்க நம்பிக்கையோட. ஏன்னா வந்து 20,000 தரேன், அந்த மீன்பிடி தடைக்காலம் இருக்குங்களா, அந்த 1.5 மாசத்துக்கு மட்டும் 20,000 தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ இவங்க உயர்த்தி இருக்கிறது இந்த பட்ஜெட்ல ஏற்கனவே கொடுத்த 6,000தோட வெறும் 1,000 ரூபாய் மட்டும் உயர்த்தி 7,000 தராங்க. இது அந்த மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தருது. நம்ம வெறும் குறையாவே எல்லா துறையிலேருந்து வருமானம் கம்மியா இருக்கு, துறை ஒதுக்குனது கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு துறையில மட்டும் வருமானம் அதிகமா இருக்குன்னு அரசே சொல்லியிருக்கு. அது எந்த துறைனா மதுவிலக்கு துறை, டாஸ்மாக். அதுல வந்து 1,000 கோடி ரூபாய் அதிகமா இருக்கு வருமானம். ஆமாம், ஏன்னா அவங்க தான் இப்போ புதுசாக அதுக்கு வந்து எதில் வந்து ரிசர்ச் பண்ணுறாங்களோ இல்லையோ
அந்த சரக்கு விற்கிறதுல தாவேக அரசு வந்து மும்முரமாக இருக்குது ஆரம்பத்துலேருந்து. வந்ததுலேருந்து மீட்டிங் எல்லாம் அதிகமாக கண்டக்ட் பண்ணது வந்து டாஸ்மார்க் எப்படி சரி பண்ணலாம், பார் எப்படி புதுசாக பார், ஆமாம், ரெட்ரோ பார் எப்படி போடலாம், தனியாருக்கு வந்து டாஸ்மார்க் எப்படி கொடுக்கலாம், இப்போ புது வகையான மதுபானங்கள்லாம் எப்படி வேற மாநிலத்திலும் வாங்கலாம் புதுசா அந்த மாதிரி அது வந்து மது பிரியர்களுக்காக அவங்க வேலை செய்கிற மாதிரியே இந்த இந்த நடவடிக்கைலாம் இருக்குது. இன்னைக்கு கூட ஆன்லைன்ல ஆர்டர் பண்றோம். நம்ம புதுசாக ஒரு ஆப் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாம். ஆப் வந்து உருவாக்கி எங்கே நம்ம இருக்கிறோமோ பக்கத்தில் எந்தெந்த ஒயின் ஷாப் இருக்கோ அது எல்லாத்தையும் அதில் காட்டும். அதில் போயிட்டு எந்தெந்த சரக்கு போய் வேணுமோ அதெல்லாம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுலேயே காசும் கட்டிட்டிங்கன்னா ஒரு QR கோடு வந்துருமா. அதை போய் அவங்க கிட்ட காட்டினா அவங்க வந்து பாட்டில் ஏற்கனவே பார்சல் பண்ணி வச்சிருப்பாங்க போட்டுருக்கு. போனோடனே வரிசையிலலாம் நிற்க தேவையில்ல, போகணுமா காட்டணுமா வாங்கிட்டு வந்துடலாம். அந்த கூட்ட நெரிசல் இதெல்லாம் தடுக்கிறதுக்காக யாரோ இருக்காங்க அங்க, நல்ல மூளைக்காரர் ஒருத்தர் இருக்காரு. டெக்னாலஜி மூளையெல்லாம் இதுக்கு பயன்படுத்துறாங்க. ஆனா இவங்க போதை ஒழிப்புன்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது தெரியாது. போதையை கொடுத்து நம்மளை ஒழிச்சிடுறது தான் போதை ஒழிப்பு. போதையை அதிகமாக்கி நம்மளை வந்து ஒழிச்சிருவாங்க. இதெல்லாம் ரேஷன் பொருளுக்கு அந்த மாதிரி திட்டங்களுக்கு அதான் இந்த மூளையை கொஞ்சமாவது மக்கள் வந்து வெயில்ல இந்த ரேஷன் கடையில அரிசிக்கும் பருப்புக்கும் இதுக்கெல்லாம் வந்து வெயிலில் நிற்கிறாங்க. அதுவும் வாரத்தில் இந்த நாள் தான் திறப்போம். பல ரேஷன் கடையில் கிராமப்புறங்கள்லாம் அப்படி தான் இருக்குது. வேலைக்கிழமை திறப்பேன், புதன்கிழமை மட்டும் தான் கடைக்கு வருவேன், இந்த குளறுபடிலாம் இருக்குது. அவங்களுக்கு ஒரு ஆப்பை கண்டுபிடிச்சி வீட்டிலேருந்தே வந்து அவங்களுக்கு நீங்கள் எப்படி ஒதுக்க தான் போகிறீங்க, 5 கிலோ அரிசி, 10 கிலோ அரிசி, ஒரு 2 கிலோ சர்க்கரை, 1 கிலோ பருப்பு, பாமாயில் நீங்கள் ஏற்கனவே வந்து ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கீங்க. அது அவங்களுக்கு வரா மாதிரி அவங்க ஒரு வாட்டி அந்த ஆப்பில் டிக் பண்ணிட்டு போட்டால் ஒரு டோக்கன் நம்பர் வந்துட்டு இந்த நாள் இந்த நேரத்துக்கு வந்தீங்கன்னா அவங்க பேக் பண்ணி வச்சுருப்பாங்க, வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொன்னீங்கன்னா மக்களோட அந்த கஷ்டத்தில் நீங்கள் பங்கெடுக்கிறீங்க. இல்லை அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா தெரியும். ரேஷன் கார்டில் நின்றவங்களாம் இல்லை அமைச்சரானவங்க முதலமைச்சர்லாம் எங்கே பார்த்தாருன்னு தெரியல, பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க வீட்டு விட்டு வெளியே வர்றதில்லை. அதனால் அங்கே நிற்கிற மக்களோட கஷ்டம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் உங்கள் மூலையை அதுக்கு நீங்கள் செலவு செய்யலாம். அதை விட்டு குடிக்கிறவங்களுக்கு எப்படி வசதி பண்ணி கொடுக்கலாம். பார்லாம் வந்து சுத்தமாக இல்லையா, டாஸ்மார்க்கு சுத்தமாக இல்லையா, கால் எடுத்து உள்ள வைக்க முடியலையா, வெளிநாட்டு மதுபானங்கள் எல்லாத்துலேயும் வந்து கிடைக்க மாட்டேங்குதான், சரக்கு சரியில்லை, சைடி சரியில்லை, இப்படி. அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா யாருக்கு என்ன தெரியுமோ அதில் தான் அவங்க இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. அதுதானே இருக்கும். யாருக்கு நல்ல நடனம் ஆடுறவர், நல்லா நடிக்கிறவர், நல்லா நடிப்பார், நடனம் ஆடுவார், நல்லா படிக்கிறவர், நல்லா படிப்பார். அவங்க நல்லா டான்ஸ் ஆடுறவங்களை கூப்பிட்டு வந்து படினா அவருக்கு படிப்பு வராதுல்ல. அது மாதிரி தான் அவங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி, அவங்க சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து யோசிக்கிறாங்க. இப்போ வந்து டாஸ்மார்க்கில் அந்த புதுமையை புகுத்தணும்னு நினைக்கிறாங்க. பட்ஜெட்டில் நம்ம நிறையா நிதியை பற்றி ஒதுக்குனதை பற்றி பேசிட்டோம். பட்ஜெட்னு சொன்னோடனே கடனை பற்றியும் நம்ம பேசி ஆகணும். முந்தைய அரசு நிறைய கடன் வாங்குது, 5 வருஷத்தில் 2 மடங்கு கடன் ஆக்கி 10 லட்சம் கோடி ரூபா ஆக்கிட்டாங்க. கடனே வாங்குறது ஒரு அரசா அப்படின்னு கேட்டு தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. இவங்க இந்த 3 மாசத்துல 20,000 கோடி ரூபா கடன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்தப்பே பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. 14,000 கோடி கடன் வட்டி வேற கட்டியிருக்காங்க. இப்போ இந்த அடுத்த ஒரு வருஷத்துல 1,76,000 கோடி ரூபா கடன் வாங்குறதுக்கு டார்கெட் வச்சிருக்கோம், எங்களோட இலக்கு அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடன் வாங்குறதே இலக்கா வச்சு இந்த அரசு செயல்படுது. அதான் இவங்க வரும்போது கடன் அதிகம் எல்லாம் சொன்னாங்க. கனிம வளம் வந்து கொல்ல போகுதுன்னாங்க. இவங்க வந்த அப்புறமும் கனிம வளம் கொல்ல போகுது. டாஸ்மார்க்கு பிளாக்ல விற்கிறது எதுவுமே குறையல. எல்லாம் அதே மாதிரி சிட்டிஸ் என்ன நடக்குமோ ஒரு லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்காங்க, ஊழல் நடந்துட்டு தான் இருக்கு. டாஸ்மார்க்கில் 10 ரூபா கூட விற்கிறாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரே ஆதாரம் தான். ஏன்னா அங்கே இருக்கிறவங்க தான் தைரியமாக அவன் போதையில் போடுறானோ இதில் போடுறானோ ஆமான்னு ஒரு வீடியோவாவது எடுத்து வெளியிட்டுறான். அவங்க மற்ற துறைகள்லையும் அதே தான் நடக்குது. அப்போ நீங்கள் எதை கட்டுப்படுத்த என்ன ரூல்ஸ் நீங்கள் புதுசாக கொண்டு வந்தீங்க, அதானே முக்கியம். இப்போது எல்லாத்துக்குமே விதிகள் இருக்குது, பின்பற்றப்படுதா அப்படின்னா இல்லை. ஒரு தரமான பொருள் கிடைக்குதா அப்படின்னா இது வரைக்கும் இல்லை. இன்றைக்கும் நம்ம தமிழ்நாடு வந்து சைனா குப்பையை ஓட்டுற ஒரு மாநிலமாக தான் இருக்குது. எல்லா பொருளும் சைனாலேருந்து வருது. எலக்ட்ரானிக் பொருள்லேருந்தே எடுத்துக்கோங்க. ஒரு ஃப்ளக்கு கூட இருக்கட்டும், ஃப்ளக்கை வந்து எப்படி தயாரிக்கணும், அது இத்தனை வாட்ஸ் கரண்ட் வந்துச்சுன்னா அது எவ்வளோ தரமாக இருக்கணும்லாம் இருக்குது. எந்த தரத்தை நீங்கள் சைனா பொருளில் பார்க்குறீங்க? ஒரு கொசு பேட் வாங்குறீங்க, 6 மாதத்துக்கு மேலே அது வேலை செய்யாது, அது எங்கே போகும்? குப்பைக்கு தான் போகும். அப்போ அதில் என்ன தரம் இருக்குதுன்னா அது கண்காணிக்க ஆள் கிடையாது. அந்த மாதிரி எந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனையும் நீங்கள் ஒழுங்குபடுத்தாமல் நாங்கள் இது மாற்றத்துக்கு வந்தோம், இதை செஞ்சிருவோம் அதை செஞ்சிருவோம்னு சொல்கிறது வந்து பெரும் ஏமாற்றம். அதை தான் மக்கள் இப்போ சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் 1.5 ட்ரில்லியன் டாலர் வந்து இவங்க பொருளாதார இலக்கு 2031 வச்சுருக்காங்க. அதுக்குள்ளார நாங்கள் 1.5 ட்ரில்லியன் ஆக்கிடுவோம்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து வருஷத்துக்கு 1,75,000 கோடி கடன் வாங்குற அரசு எப்படி வந்து அந்த இலக்கு அடையும் அப்படிங்கிறது, அதுக்கான வழிமுறை எதுவுமே இந்த
பட்ஜெட்ல வந்து சொல்லவே இல்லை. எப்படி வருமானத்தை பெருக்குவோம், எப்படி திட்டத்தை கொண்டு வருவோம், பொருளாதாரத்தை எப்படி பெருக்குவோம், நிதி பற்றாக்குறை, வருமான பற்றாக்குறை இதெல்லாம் எப்படி குறைப்போம், இது எதுவுமே சொல்லலை. ஆனால் ஒரு குழு அமைச்சிருக்காங்க, மாண்டேக் சிங் அலுவாலியா தலைமையில் வந்து ஒரு பொருளாதார வல்லுநர் குழு அமைச்சாங்க. இதே தான் திமுக அரசும் செஞ்சிச்சு. அவங்க ஒரு குழு போட்டாங்க, இது மாதிரி பொருளாதார வளர்ச்சிக்காக குழு போட்டாங்க. அந்த குழு என்ன பண்ணுச்சுன்னா, எப்படி எப்படிலாம் கடன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு 5 லட்சம் கோடியோ 10 லட்சம் கோடியோ ஆக்கிட்டு போச்சு. இப்போ இவங்க ஒரு குழு போட்டிருக்காங்க. இது எத்தனை லட்சம் கோடி ஆகும்னு தெரியல. ஆக மொத்தம் இந்த பட்ஜெட்டு எப்படி இருந்துச்சு நீங்களே சொல்லுங்க. இது வந்து முன்னாடி இருந்த அரசு கொண்டு வந்த திட்டத்தெல்லாம் சொன்ன மாதிரி கலைஞர், ஜெயலலிதான்னு பேர் வைப்பாங்க. அது எல்லாத்தையும் பேரை மட்டும் மாற்றிட்டு திட்டம் அதே தான் இருக்குது. இது இவங்க பேர் மாற்றினதுலேயே ரொம்ப உச்சம் எதுனாக்கா, காந்தி கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தை வந்து மோடி வந்து ராம்ஜின்னு மாத்தினாரு. இவர் மோடிக்கு விபூதி அடிச்ச மாதிரி அதை மாத்தி வெற்றி வேலைவாய்ப்பு திட்டம்னு 125 நாள் 150 நாளா ஆக்கியிருக்காரு. அதான் மோடியே இப்போ ஒரு பெரிய பெரிய பேர் மாத்து ஒரு வித்தகர். எல்லாத்தையும் அவரு தான் பண்ணாரு, அவரு தான் எல்லாத்தையும் இது பண்ணுவாரு. அதுக்கே சவால் விடுற அளவுக்கு நம்ம முதலமைச்சர் இருக்காருன்னா 2 பேருக்கும் நிறைய ஒத்துமை இருக்கு. அதுல ஒன்று செய்தியாளர் சந்திக்கவே மாட்டாங்க. சபாஸ், சரியான போட்டின்ற மாதிரி அவரோட 2 பேரும் வந்து யாரோ சொன்னாங்க மோடியோட குளோனிங் மாதிரி இருக்காரு விஜய் அப்படின்ற மாதிரி. அதான் இப்போ எந்த திட்டத்துக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கல. 9வதுலேருந்து 12வது வரைக்கும் வந்து இந்தியை வந்து திணிக்க போகிறாங்க, கட்டாயமாக்க போகிறாங்க. இப்போ வந்து அதுக்கு வந்து தளர்வுலாம் கொடுத்துருக்காங்க. பாஸ் ஆகவும் போகலாம், 1 மாதத்தில் மறுபடியும் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகலாம், எப்படியும் நீ படித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விதியை வந்து புதுசாக சிபிஎஸ்சியில் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு சார்பாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரில. ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா, எதிர்க்கிறாங்களா எதுவும் தெரில. மேகதாதுல அந்த பக்கம் அணை கட்டியே தீர்வுன்னு அவங்க சொல்கிறாங்க. காவேரியில் தண்ணி தரமாட்டேனுங்கிறாங்க. அப்புறம் மழை பெஞ்சோடனே தண்ணி வந்துச்சு. இப்போ வந்து தண்ணியை வாங்கிட்டோன்னு இவங்க சொல்லுவாங்க. மேட்டூர் அணைக்கே வரல, தண்ணி நிரம்பவும் இல்லை. அதுதான். ஆனால் வந்து நன்றி, கடவுளின் குழந்தை அப்படியெல்லாம் இங்கே ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரீல்ஸ்லேயே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. பட்ஜெட் திட்டத்தில் எவ்வளோ வேணாலும் நம்ம கிண்டலாக பேசினாலும் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. தொழில் துறைக்கு வந்து 1 கோடி ரூபா தான் இந்த பட்ஜெட்டில் வந்து ஒதுக்கியிருக்காங்க. தமிழ் வளர்ச்சித்துறைக்கு எவ்வளோ ஒதுக்கணும்னு அறிவிக்க கூட இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அது கம்மியாக இருக்குது. ஆமாம், என்ன அறிவிச்சாங்கன்னே தெரில. ஆமாம், தொழில்துறை தான் நம்ம கீழடிய இருக்கட்டும், இல்லை பொருணி நதி நாகரிகமாக இருக்கட்டும், பல ஆராய்ச்சிகள் செஞ்சிருக்காங்க. அண்மையில் கூட பள்ளிக்கல்வித்துறை ஒரு சமண படுக்கையில் போய் படுத்து கூட அந்த ரீல்ஸ் கூட எடுத்து அவர் போட்டார் அமைச்சர். அப்போ எதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு பெருமை, அதில் இன்னும் ஆராய்ச்சி அதிகமாகப்படுத்தணும், தொழில் துறை ஆய்வுகளை அதிகமாக மேற்கொள்ளணும், தமிழர் பண்பாட்டு பெருமைகள்லாம் வெளில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு அதிக நிதி ஒதுக்குன்ட்டு. அதுக்கு 1 கோடி ரூபா ஒதுக்குனா அந்த நிதி எதுக்கு போதுமானதாக இருக்கும்? பெட்ரோல் போடுறதுக்கு வேணால் போதுமானதாக இருக்கும். போய் அங்கங்கே சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வரலாம் பெட்ரோல் போட்டு. அது கூட இப்போ விலை அதிகமாகிடுச்சு. இப்போ வந்து போய் ரீல்ஸ் எடுத்து வர்றதுக்கு அந்த பெட்ரோல் செலவுக்கு உதவும் சொல்கிறீங்க. ஆமாம், அதான். அதுக்கு தான் சுற்றி பார்த்தா என்ன பண்ணுவாங்க, சும்மா போவாங்க, ஒரு கேமரா எடுத்துகிட்டு போவாங்க, 4 பேர் கீழே நின்று, அடியில் நின்று, சைடில் நின்று, டாப் ஆங்கிள் எல்லா ஆங்கிலும் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நடிகர் கட்சி தானே அது, நல்லா நடிக்க தெரியும், நல்லா அதை எடுத்து பரப்பவும் தெரியும் அவங்களுக்கு. அதனால அதுக்கு தான் உதவும் அந்த 1 கோடி. இன்னொன்று, தமிழர் நாகரிகம் ரொம்ப தொன்மையானது. அதை ஆராய்ச்சி பண்ண தான் அது வந்து வெளிப்படும்ன்றது தான் இந்த அரசு முதல்ல உணரணும். இதுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கே பணம் ஒதுக்காதவங்க, அது வரணுன்ற எண்ணம் இருந்தால் தானே அந்த வேலையை செய்வாங்க. அதை வெளிப்படுத்தணும். இது நம்மளோட நாகரிகம், இது வந்து பழமையான நாகரிகம், இது நம்ம நிரூபிக்கணும்னு ஒரு எண்ணம் இந்த அரசுக்கு இருந்துச்சுன்னா அதெல்லாம் செஞ்சுருக்கோம். ஆனால் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஏன்னா ஓட்டு போட்ட மக்கள் விஜய் நல்லா நடிக்கிறார், நல்லா ஆடுறாரு, இந்த அழகாக இருக்காரு, இந்த மாதிரி காரணங்களுக்காக தான் ஓட்டு போட்டதா இது வரைக்கும் இந்த அரசு நம்புது. இது தொடர்ந்து போடும், நம்ம அழகாக தானே இருக்கோம், வேணா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேக்கப் போட்டுக்கலாம், 2-3 குத்து டான்ஸை போட்டு விட்டோன்னா மறுபடியும் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி குறை சொன்ன திமுக, அதிமுகவுக்கும் இந்த மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க. அப்போ பணத்துக்கு ஓட்டு போடுவாங்க, கவர்ச்சிக்கு ஓட்டு போடுவாங்க. ஆனால் புரட்சியாளருக்கோ போராட்டக்காரங்களுக்கோ ஒருபோதும் இவங்க அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்கங்கிற ஒரு நினப்பில் தான் இந்த வேலையை இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து மக்கள் உணர்வாங்க. ஏன்னா தொடர்ந்து வந்து இதே துன்பங்களை வந்து தாங்கிட்டே இருக்கிற மக்கள் ஒரு நாள் விழிப்புணர்வு அடைஞ்சு, இது இல்லை சரியானதுன்னு நம்பினது வந்து தப்பாக போச்சு, மாற்றம்னு நம்பினது ஏமாற்றமாக போச்சு, இது வந்து உண்மையான மாற்றம் எதுன்னு தேடி ஒரு நாள் வருவாங்க கட்டாயமாக. இந்த பட்ஜெட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வாசிச்சார்ல நிதியமைச்சர், அவர் வாசிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா புரிஞ்சும் புரியாமல் தடுமாறி. ஆமாம், இந்த பட்ஜெட்டை வாசிக்கிறதுக்கு அவர் பட்ட பாடு, அது நான் ஒரு 4-5 எபிசோடாக கூட பேசலாம், தனித்தனியாக வெட்டி. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மக்கள் வந்து புரட்சியாளர்களை, மக்களுக்காக போராடுற அந்த புரட்சியாளர்களை அங்கீகரிக்க தவறுனாலும் போராடுற புரட்சியாளர்கள் வந்து மக்களோட நிற்கிறத வந்து தவற விடுறதில்லை. அப்படி தான் வர 7ஆம் தேதி வந்து
நாம் தமிழ் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு போராட்டத்தில் கலந்துகிட்டு இருக்காங்க. ஆமாம், இந்த காவிரி நதிநீர் உரிமைக்காக எல்லா கட்சிகளும் ஒன்றா சேர்ந்து ஒரு போராட்டத்தை வந்து நம்ம ராஜரத்னம் ஸ்டேடியம் கிட்ட விளையாட்டு அரங்கத்துக்கு வாசலில் 7ஆம் தேதி மாலை 2:30 மணிக்கு மேலே தொடங்கி இரவு வரைக்கும் நடக்கும். இதுக்கு வந்து மக்கள் ஒரு ஆதரவு கொடுக்கணும். எல்லாரும் வந்து இது நமக்கான பிரச்சனை, நம்மளோட சிக்கல், நம்ம விவசாயத்துக்கு அடிப்படை தேவையான நீரை கொடுக்க ஒரு மாநிலம் வந்து மறுக்குது. கடைமடை பகுதியில் இருக்கிறவங்க அனுமதி கொடுத்தாதான் இந்த வந்து மேல்மடை பகுதியில் இருக்கிறவங்க அந்த அணை கட்டுறதோ அந்த நதியை வந்து குறுக்கில் இது பண்ணுறதோ செய்யணுங்கிற விதியை முழுதாக கர்நாடகம் வந்து தூக்கி தூரம் போட்டு மிதித்து நமக்கான உரிமையை வந்து கொடுக்க மறுக்குது. இதுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க அப்படின்னு காட்டுறதுக்கு தான் இத்தனை கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு போராட்டத்தை வந்து அறிவிச்சிருக்கு. இது தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பார்க்காத ஒரு பெரிய போராட்டம் மாதிரி ஒரு பெரும் போராட்டமாக மாறணும். அதுக்கு முதல்ல மக்கள் இதை வந்து உணர்ந்து ஒன்று கூடணும். இதுக்கு ஏன் போகிறோம், எதுக்கு போகிறோம், ஒரு நாள் ஒரு 3-4 மணி நேரம் நமக்கான உரிமைக்காக ஒரு போராட்டத்துக்காக நீங்கள்லாம் செலவு பண்ணுங்கள், கட்டாயம் வாங்க. முதன்மையான எதிர்கட்சி ஆளுங்கட்சி தான் அடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. அது வந்து இங்கே தமிழ்நாட்டில் யாருமே ஒத்துமையாக இல்லை அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை இந்திய அளவில் கூட ஏற்படுத்தியிருக்கு. கர்நாடகாவில் இருக்கவங்களோட நம்ம கேவலமாக தான் நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மாற்றணும்னா மக்கள் மற்ற கட்சிகள் எல்லாம் ஒவ்வொரு அணியில் தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்குது. அதனால மக்கள் எல்லாம் ஒரு 7ஆம் தேதி ராஜரத்னம் அரங்கத்துக்கு முன்னாடி கூடுங்க. நாமெல்லாம் இந்த போராட்டத்தை ஒரு பெரும் வெற்றி போராட்டமாக மாற்றுவோம். எங்களுக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை பேருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.